நமோ நாராயணாய. வெல்கம் டு ஃபன் ட்ரெக்கர்ஸ். நம்ம அமர்நாத் யாத்திரை எப்படி போகணும், ட்ரெக்கிங் எப்படி போகணும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்னை டு டெல்லி, டெல்லி டு ஜம்மு, அதோட ட்ராவலிங் வீடியோ தான் இது. ட்ரெக்கிங் எவ்வளோ கஷ்டமாக இருந்தது, அந்த இயற்கை அழகெல்லாம் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிரேம் எல்லாருக்கும் ஆய் சொல்லு. நாங்கள் இப்போ வந்து அமர்நாத் டெம்பிளில் இருக்கோம். தண்டான்வாடி டு சேஷ்நாத் போக போகிறோம். ஃபஸ்ட்டு பாட்டு 16 கிலோமீட்ரு. இதான் இந்தியாவிலே லாங்கஸ்ட் ட்ரெக்குன்னு சொல்லியிருக்காங்க. காஷ்மீரோட அழகே அழகு தான். எப்படி இருக்கு பாருங்க. அதுக்கு ஹைட்டு தான் நம்ம போக போகிறோம். தெரியுதா? டாப் ஆஃப் அதான் பிசுட்டாஸ் அப்படின்றாங்க. ஊர் இடம் பேர். ஆனால் இந்த டாப்புக்கு தான் போக போகிறோம். எத்தனை வருது ஆகும் பார்ப்போம். எல்லாருக்கும் 1 ஹவர் ஆகுமா, எங்களுக்கு 5 ஹவர் ஆகும் போல். யாரு காட்டினாரு? நேச்சர் ஆஃப் அமர்நாத் கேவ் பாருங்க எப்படி இருக்குன்னு. நம்ம அமர்நாத்தே போல. குதிரையிலலாம் போனோம்னா 2000 தான், 16 கிலோமீட்ரு. ஆனால் நாங்கள் வந்து 50 கிலோமீட்டர் நடந்தே போகலான்னு ஒரு சபதம் எடுத்திருக்கோம். அந்த சபதம் இந்த வாயணும் மூடிடும் நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாது, ஏறுவோம். மறுபடியும் ஒரு 1 கிலோமீட்டர் வந்திருப்போம். பிரேமால முடியவே இல்லை. பிரேம் வாய் சொல்லு. ஒரே ஸ்னோ தான். எல்லாம் செம்ம வைப் பண்ணுறானுங்கப்பா அமர்நாத்தில். லைஃப்பில் ஒரு டைம்னால வரணும். ஃபுல்லாக ஸ்னோ தான், ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் கவர் ஆகிருக்கு. கமான் போமா பிரேமு. ரொம்ப பெருசாக சொல்ல பரவாயில்ல, நடக்கலாம். ஒரு வழியாக 3 கிலோமீட்டர் வந்துருக்கு. இன்னும் 2 கிலோமீட்டர் தான் ஹைக்கு போயிடலாம். हो भैया चलो. போடா பேக் எடுத்துக்குவான்னு கேட்குறான். என்ன கூட தமிழ்காரன் வந்தாரு. எங்கடா ஆளகா? நாங்கள் தமிழ்காரன் பார்த்தோம். ஒரு காரைக்குடியா? நல்லா இருக்குங்க கிளைமேட்டு. அதனால இவ்வளோ கூலிங்காக தான் செட் ஆகுது. மலை ஏறிட்டுருக்கோம். ஏறும்போது நல்ல கிளைமேட். நாங்கள் வந்த நேரமானான்னு தெரில. சன்ரைஸ் எதுவும் வரல, நல்ல கிளைமேட்டாக இருக்குது. ரொம்ப மூச்சு வாங்குதுங்க. வயசானதால ரொம்ப மூச்சு வாங்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், எல்லாம் ஏற முடியாமல் எல்லாம் நின்று ஏறிட்டுருக்காங்க. ஒரு 20 ரொம்ப சேஃப்டியாக நம்ம பார்த்துக்கிறாங்க. எங்கே பார்த்தா பாத்ரூமு, தண்ணி, சாப்பாடு. நம்ம இந்த மலை மேலே ஏறணும் கைஸ். அது மேலே ஏறிட்டா அதுக்கப்புறம் ரொம்ப டேப்பராக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஏறினா தான் தெரியும். পৌঁছে গেছিস? বললাম পৌঁছে গেছিস? यहाँ से 1 किलोमीटर दिखा रहा है पीछे तो. ஒரு வழியாக பிசுட்டா அப்போ 4 கிலோமீட்டர் வந்துட்டோம். 2 ஹவராக இருக்குது வர்றதுக்கு. ரொம்ப ஸ்டீப்புங்க. அப்பா ரொம்ப மூச்சு ஆகுது. நம்ம பிரேமாக தான் நடக்க முடியல.
போய் நம்பாதீங்க. நார்த்தில் எல்லாம் அவ்வளோ பக்தியாக இருக்காங்க. நாங்கள் மட்டும்தான் ட்ரெக்கிங் வந்திருக்கோம். எல்லாம் சுத்தமாக வச்சுக்கிறாங்க, குப்பைலாம் போடாமல். போட்டாலும் க்ளீன் பண்ணிடுறாங்க. அமர்நாத் வர்றவங்க பேக்கை மட்டும் கொண்டு வராதீங்க, ரொம்ப வெயிட்டாக இருக்குது. கைஸ் ரொம்ப மூச்சாகுது கைஸ், முடியல கைஸ். மூச்சு ஆனால் மூச்சு வர மாதிரி தான் பேசுவாங்க. பட் கிளைமேட் நல்லா இருக்குது. இதெல்லாம் பார்க்கும் போதே அந்த டயர்ட்னஸ்லாம் தெரில. மேலே ஏறி போய்கிட்டே இருக்கலான்ற ஒரு ஹோப் வருது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க கைஸ். எப்படி இருக்குது வேற லெவலு. லேண்ட்ஸ்லைடெலாம் நிறைய நடக்கும் போல இருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வண்டி இங்கே எப்போவுமே இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது கைஸ். கைஸ் இப்போ டைம் 10 மணி ஆகுது. ஃபஸ்ட்டு ஃபிஷ் டாப் வந்துட்டோம். அங்கேருந்து நம்ம பேஸ் கேம்ப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் வரும். அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். நிறைய ஃபுட்டுலாம் கொடுத்தாங்க. அங்கே சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது. நல்லா கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது. நாங்கள் இப்போ இங்கே ரீச் ஆகும்போது நல்லா மழை பெஞ்சிச்சு. பார்த்திங்கன்னா ஈரமாலாம் இருக்கும். ஆனால் இப்போ நல்லா வெயில் அடிக்குதுங்க கைஸ். கிளைமேட்டு உடனே மாறிடுது. சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து போக வேண்டியதுதான். பாடெல்லாம் போடுறாங்க, ஃப்ரீ தான் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வந்தீங்கன்னா செக் பண்ணலாம், விதவிதமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பாப்கார்ன்லாம் இருக்குது, ஸ்வீட்லாம் இருக்குது. சந்தைக்கு போகிறோம். தற்கூரி செம்மையாக இருக்குல்ல. ஒரு ஏக்கர் வாங்கி போட்டு இங்கே வீடு கட்டிடலான்னு நினைக்கிறேன். பெஸ்ட் வியூ. अब में डॉक्टर व्यू को नहीं मिलेगा. हमारी व्यू लगा अमरनाथ தான் வரணும், வேற எங்க போனாலும் கிடைக்காது. போடு பாருங்க, இன்னும் 7 கிலோமீட்டர் தான் இருக்கு ஸ்டேஷனாக. ஃபிஷ் டாப் மட்டும் தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்போதான் ஈஸியாக தான் இருக்கு. ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லைங்க. அப்படியே நடந்து போயிட்டே இருக்கலாம், பேசிட்டு நேச்சுரல் ரசிச்சுட்டே போனீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல மேகமாக. நம்ம ஓலிக்கேவுக்கு 27 கிலோமீட்டர் தான் இருக்குது. 27 கிலோமீட்டர். புதன்கிழமை தான் சாமியை தரிசிப்போம். தமிழ்நாட்டிலேருந்து எல்லாரும் வரலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. பாருங்கள் நல்லா இருக்குது. கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. வெயிலாம் இல்லை. ஸோ வந்து டயர்டாகிற பிரச்சனை இல்லை.
எங்களுக்கும் அதிசயம் போல் கேதார்நாத்தும் வெயில் இல்லை, நல்லா இருந்தது. இதுவும் அப்படி தான் இருக்குது. குதிரை அவ்வளோவா இல்லை கைஸ் இந்த டைம். கேதார்நாத்தில் எப்போ ரொம்ப குதிரையாக இருந்துச்சு, ஆனால் அமர்நாத்தில் அவ்வளோ குதிரை இல்லை. இதில் எம்ஜி டாப் தான் 14,800 ஐடி சி லெவல்லேருந்து ஆல்மோஸ்ட் 15,000. நம்ம நாளைக்கு தான் போவோம் எம்ஜி டாப்புக்கு. அங்கே போனால் மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்குமா, ஆக்சிஜன் கம்மியாக இருக்குமா, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. Visit the falls. It's beautiful. ஓகே சல் கழுவிடா மேலே. தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கும் போல இருக்குது. பார்க்கவே நல்லா ஐஸ் கலரில் இருக்குது, ஒயிட்டாக இருக்குது. நம்ம அங்கே போயிட்டு கை வச்சோம்னா ஃப்ரீஸ் ஆகிடும், அந்தளவுக்கு இருக்கும் போல இருக்குங்க. இந்த மலை ஃபுல்லாக குதிரை ஆடுன்னு நிறைய இருக்குது. ஆளுங்களும் போயிட்டுருக்காங்க, லோக்கல் ஆள் போல் இருக்குது. அங்கங்கே டென்ட் இருக்குது, பட் கிளியராக வீடியோவில் தெரியல. வெரி 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 கேரளாவில் காட்ஸ் ஓன் கண்ட்ரி இல்லைங்க கைஸ், காஷ்மீர் தான். நீங்களே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டேவோட ட்ரெக்கிங் முடிஞ்சிருச்சு. 14 கிலோமீட்டர் வந்துட்டோம். அதுதான் கேம்ப்பு. அங்கே போய் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். இந்த லேக்கில் குடித்தா போன எக்ஸெல்லாம் திரும்பி வந்துடுமா. தற்கூறு மாதிரி ஏதாச்சும் விளையாட்டு இருங்க. இதுதான் வந்து வேர்ல்டுலேயே சுத்தமான தண்ணீரா. இதுதான் இந்த லேக்கை பார்த்துங்க. நம்புற மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி வியூலாம் வேணும்னா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வரணும். 14 கிலோமீட்டர் நடந்திருக்கோம். யாய்ஸ் இதான் சேஷ்நாத் லேக். இதான் வந்து பாம்பு 7 தலை நாக இருந்ததா. ஒரு மலையை வந்து ஒரு தலையா. இப்போ என்ன ஆச்சுன்னு தெரில. ஜூன் மாதம்லாம் அப்படியே ஃப்ரீசிங்காக இருக்குமா இந்த லேக்கு. இது ஒரு பல க்ரீன் கலரில் இருக்குது பாருங்க. ஹலோ காய்ஸ், இதோட பார்ட் 1 வீடியோ முடியுது. நாங்கள் வந்து சேஷ்நாக்கில் ரூம் எடுத்து தாங்கினோம். ஒரு ஆளுக்கு வந்து 500 ரூபா வாங்கினாங்க பெட்டு சார்ஜஸ்ஸு. நல்லா நிம்மதியாக தூங்கணும், நல்லா இருந்தது. அங்கேயே லங்கர்லாம் இருந்தது, நல்லா சாப்பிட்டோம். நம்ம பார்ட் 2 வீடியோவை நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். அதுவும் 16 கிலோமீட்டர் நடந்துடும். ஃபன் ட்ரெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.